ஹாய் கைஸ், இனி நம்ம மூவி ரிவ்யூவில் கடுக்கா படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ரொமான்டிக் ஃபீல் குட் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். இந்த படத்தில் 2 ஹீரோ, இவங்க 2 பேருமே வேலை வெட்டிக்கு எதுவும் போகாமல் அப்படியே பஸ் ஸ்டாப்பில் நின்றுக்கிட்டு அப்படியே வர்ற பொண்ணுங்களாம் அது மாதிரி சைட் அடிச்சுக்கிட்டு அப்படியே இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினை பார்க்குறாங்க. 2 பேருமே ஹீரோயின் மேலே அப்படியே லவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் இந்த 2 பேர்த்தையும் தனித்தனியாக நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிடறாங்க. இப்போ இறுதியில் ஹீரோயின் எதற்காக இவங்க 2 பேர்த்திட்ட அப்படி சொல்லணும், உண்மையிலேயே லவ் பண்ணாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே படத்தை நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக 2 ஹீரோக்களும் நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதேமாதிரி ஹீரோயின் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. இந்த படத்தில் ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே இது மாதிரி காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போகிற பொண்ணுங்க, இந்த பஸ் ஸ்டாப்பில் வர காதல் எல்லாமே செம்மையான ஒரு டார்ச்சரில் தருது. அந்த டார்ச்சர்லேருந்து எப்படி வெளிப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சமூகத்துக்கு ஒரு மெசேஜோட சொல்லியிருக்காங்க. படம் ஃபுல்லாகவும் இந்த கண்டென்ட்டை மையப்படுத்தி தான் வந்திருக்கு. படத்துடைய கிளைமேக்ஸ் நல்லாவே வந்திருக்கு. ஹீரோயின் கிளைமேக்ஸில் ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நியாயமானதாக இருக்குது. பொதுவாகவே ஹீரோயின் கேரக்டர் நல்லா டெப்த்தாக எழுதி எடுத்திருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ண ஓரளவுக்கு படத்தை பார்த்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் படத்தில் வர மற்ற கேரக்டருக்கும் ஓரளவுக்கு ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட கேரக்டர் நல்லாவே வந்திருக்கு. கெவின் டி கோஸ்டின் அவங்களுடைய பியூஜி மியூசிக் நல்லா இருக்குது. இந்த மியூசிக்கில் தேவா சார் ஒரு பாட்டு பாடியிருப்பார். அந்த பாட்டு நல்லாவே இருக்குது. சதீஷ்குமார் துரைக்கண்ணு அவங்களுடைய அந்த ஒளிப்பதிவு கேமரா ஆங்கிள் செம்மையாக வந்திருக்கு. சூப்பரான ஒரு விசுவல் எஃபெக்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஸ்டோரி தான் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஏன்னா பார்த்து பழக்கப்பட அதே ஸ்டோரி தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு போர் அடிக்காமல் பார்த்துக்கிறாங்க. படம் ஃபஸ்ட் ஹாஃபில் வர சீன்ஸ் எல்லாமே பார்த்து பழக்கப்பட்ட சீன்ஸாக இருக்குது. கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் சேர்த்து கொஞ்சம் கிளைமேக்ஸில் கொஞ்சம் வெயிட்டான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருந்தா நல்லாவே வந்திருக்கும். இந்த படத்தை ஃபேமிலியோடய பார்க்கலாம். அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. மொத்தம் அந்த படம் எப்படி சூப்பராக சும்மா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.